குழந்தைகளே, நாம் காணொளி ஒன்றில் பேசாதவை பேசினாள் என்ற பாடத்தில் மல்லி பூங்காவில் நடந்து கொண்ட விதத்தையும் அவள் செய்த நற்செயல்களையும் கதையின் மூலம் கேட்டு தெரிந்து கொண்டோம். இப்பொழுது இப்பாடத்தில் உள்ள கடின பதங்கள் மற்றும் பொருள் எழுதுக என்ற இரு பகுதிகளையும் படித்த பிறகு இன்றைய பயிற்சி பகுதிக்கு செல்வோமா? முதலில் கடின பதங்களை படிப்போமா? பாருங்கள். கடின பதங்கள். 1. பூங்கா, பூ இங் கா பூங்கா. 2. பூக்கள், பூ இக் கா இல் பூக்கள். 3. குடிநீர், கு டி நீ இர் குடிநீர். 4. கனவு, க ந வு கனவு. 5. ஊஞ்சல், உ இன் ஜா இல் ஊஞ்சல். குழந்தைகளே, நாம் அடுத்து பொருள் எழுதுக என்ற பகுதிக்கு செல்கிறோம். வாருங்கள். பொருள் எழுதுக. 1. கரம், கை. 2. மகிழ்ச்சி, சந்தோஷம். 3. வியப்பு, ஆச்சரியம். மீண்டும் ஒருமுறை. கரம், கை. 2. மகிழ்ச்சி, சந்தோஷம். 3. வியப்பு, ஆச்சரியம். குழந்தைகளே, நாம் இப்பொழுது பக்கம் எண் 24 உள்ள பயிற்சியை செய்யவிருக்கிறோம். வாருங்கள், இணைந்து செய்வோமா? முதலில் படித்து பழகுக என்ற பயிற்சிக்கு செல்கிறோம். இதில் கட்டளை வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க குழந்தைகளே, படித்து பழகுவோமா? பூக்களை பறிக்காதீர், மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர், உணவை வீணாக்காதீர். அடுத்து, குப்பையை தொட்டியில் போடுவீர். இறுதியாக, தண்ணீரை வீணாக்காதீர். குழந்தைகளே, அடுத்து நாம் எழுதி பழகுக என்ற பயிற்சிக்கு செல்லவிருக்கிறோம். வாருங்க, எழுதி பழகலாம். எழுதி பழகுக. பூங்கா, பூ இங் கா பூங்கா. கனவு, க ந வு கனவு. பூக்கள், பூ இக் கா இல் பூக்கள். குடிநீர், கு டி நீ இர் குடிநீர். ஊஞ்சல், உ இன் ஜா இல் ஊஞ்சல். குப்பை தொட்டி, கு இப் பை இத் தோ இட் டி குப்பை தொட்டி. குழந்தைகளே, நீங்கள் நன்றாக எழுதி பழகிக் கொண்டீர்கள். அடுத்து நாம் பொருத்தமான குறியீடு என்ற பகுதிக்கு செல்லலாமா? பொருத்தமான குறியீடுக. இவற்றில் 5 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. சரியான வாக்கியம் என்றால் அதன் அருகில் உள்ள கட்டத்தில் சரியான குறியீடும், தவறான வாக்கியம் என்றால் அதன் அருகில் உள்ள கட்டத்தில் தவறு என்ற குறியீடும் நாம் போட வேண்டும். குழந்தைகளே, கவனியுங்கள். 1. மல்லி சென்ற இடம் கடற்கரை. மல்லி சென்ற இடம் பூங்கா. அப்படி என்றால் தவறு. முதல் கட்டத்தில் தவறு என்ற குறியீடை போடுவோம். 2. மல்லி கண்டது கனவு. சரி. இரண்டாவது கட்டத்தில் சரி என்ற குறியீடை போடுவோம். 3. மல்லி பூங்காவில் பூக்களை பறித்தாள். மல்லி பூங்காவில் பூக்களை ரசித்தாள். அப்படி என்றால் மூன்றாவது வாக்கியம் தவறு. அப்படி என்றால் மூன்றாவது தவறு என்ற குறியீடை போடுவோம். 4. மல்லி தண்ணீர் வீணாக்காமல் தடுத்தாள். நான்காவது சரி என்ற குறியீடை போடுவோம். 5. மல்லியை எழுப்பியவர் அப்பா. மல்லியை எழுப்பியவர் யார் சொல்லுங்க? அம்மா. அப்படி என்றால் ஐந்தாவது வாக்கியம் தவறு. ஐந்தாவது கட்டத்தில் தவறு என்ற குறியீடை நாம் போட வேண்டும். குழந்தைகளே, அடுத்து நாம் செல்லவிருக்கின்ற பகுதி பொருத்துக என்ற பகுதி. குழந்தைகளே, வாருங்க பொருத்துக பகுதிக்கு செல்வோமா?
பொறுத்துக. 1 பூக்கள், 2 ஊஞ்சல், 3 தண்ணீர் குழாய், 4 குப்பை தொட்டி, 5 உணவு மேசை. குழந்தைகளே, நன்கு கவனியுங்கள். 1 பூக்கள். இதற்கு சரியான விடை எங்கு இருக்கின்று தேடுங்க. பூக்களை பறிக்காதீர். இதன் பின்பு 1 என்ற எண்ணை போட வேண்டும். 2 ஊஞ்சல், மற்றவர்க்கும் வாய்ப்பு அளிப்பீர். 2 3 தண்ணீர் குழாய், தண்ணீரை வீணாக்காதீர். 3 என்ற எண்ணை போட வேண்டும். 4 குப்பை தொட்டி. இங்கே பாருங்கள், முதல்ல இருக்குது குப்பையை தொட்டியில் போடுவீர். 4 5 உணவு மேசை, உணவை வீணாக்காதீர். 5. குழந்தைகளே, இந்த பயிற்சி பகுதியை நன்றாக கற்றுக்கொண்டோம். நீங்களும் உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 24 எடுத்து உங்கள் பெற்றோர் உதவியுடன் பயிற்சிகளை செய்க. இப்பகுதியிலுள்ள வாய்மொழியாக விடை தருக மற்றும் விடை எழுதுக என்ற 2 பகுதிகளை அடுத்த காணொளியில் இணைத்து கற்போம். நன்றி.